எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. எடுத்துட்டு போனேன்னு தானே நினைச்சேன், அதுக்குள்ளார இப்படி வந்து நிக்கியா? ஏமா சார்ஜர் போட்டிருந்த என் போனை எடுத்துட்டு எங்க போறிய? எங்க போறேன்னா நான் எட்டி போறேன், வீட்டுல தான் இருக்க போறேன். அவசர அவசரமா போன் அடிச்சு கிளம்புற மாதிரி இருந்து எங்கம்மா போறிய? போதும் ராணி போதும், இதுக்கு மேல ஒளிச்சு வச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. டைரக்டா கேட்ட வேண்டியதுதான். போனு கிடக்கு போனு. ஏமா இப்ப போனதுக்கு எரிஞ்சிய? எதுக்கிட்டே அலறியா? ஆமா, ஒரு புது நம்பர்ல இருந்து அடிக்கடி உனக்கு போன் வருதாமே, அந்த நம்பர் எது? குடு, நான் யாருன்னு விசாரிக்கட்டு. அந்த நம்பரை குடு, நான் அது எந்த பயன்று நான் விசாரிக்கட்டு. குடுட்டி நம்பரை. கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சுமா, இப்ப வர்றதில்ல. இப்ப வர்றதில்லையா? யாருக்கு காதலட்டி பூவை சுத்தியா? நீ முதல்ல அந்த நம்பரை குடு, நான் யாரு எவருன்னு விசாரிக்கட்டு. அதான் சொல்லி இல்லையாம, இப்ப போன் வரல. நீ போன் வரும்போதெல்லாம் யாருமே கண்டுக்கல, இப்பதான் போன் வரலன்னு சொல்லி திரும்ப விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லுதிய. ஏமா சண்டை போட்டுட்டு இருக்குதிய? என்னாச்சு? பாருட்டி, ஏதோ நம்பர்ல இருந்து போன் வருதுன்னு சொன்னா இல்லையா, இப்ப நம்பரை தான் கேட்க தர மாட்டாளாம். இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி. எது நானா? சும்மா சும்மா போன் வருதுன்னு பயந்து சாவரியன்னு சொல்லிட்டு அம்மிட்ட சொன்னது தப்பாட்டி? அம்மிட்ட சொன்னது தப்பு இல்ல, நீ அம்மிட்ட ரொம்ப பில்டப்பா சொல்லிருப்ப போல இருக்கு. அம்மா எப்படி நிக்கவோ பாரு. அம்மா நிக்கிறதெல்லாம் நிக்கட்டு, நீ அந்த நம்பரை கொடு, அம்மா யாருன்னு விசாரிப்பாவ. வா, வந்துட்டா பெரிய மனசு மாதிரி. உன் வேலையிடமா அதை பாத்துட்டு போட்டி. இங்க வாட்டி நீங்க. ஆமா, முடிய பிடிச்சு இழுக்கிறிய, விடுங்க. போனு இப்ப வருதோ இல்லையோ, ஏற்கனவே வந்தது இல்லையா அந்த நம்பரத்தா, நான் அது யாரு எவருன்னு நான் விசாரிச்சு சொல்ல புரியல. எம்மா அதுதான் இப்ப வரலையே, விட்டு தள்ள வேண்டியதானே. ஏட்டி, இவளுக்கு மேல ஏதோ ஒரு கள்ளதனம் இருக்கு, அதனாலதான் நம்பர் தரவே இப்படி யோசிக்க பாரு. ஆமா கள்ளதனம், ஆமா நல்ல கள்ளதனம் எனக்கு இருக்கு. நம்பர் தானே வேணும் உங்களுக்கு, நான் இப்பவே எழுதி எடுத்து தாரேன். என்ன ராணி அக்கா ஒரே சத்தமா இருக்கு, சண்டையை போட்டுட்டு இருக்கிறீங்க? ஐயே ஒன்னும் இல்ல புஷ்பா, சும்மா பேசிட்டு இருந்தோம், சண்டை மாதிரியே கேக்குது. இல்ல ஏதோ நம்பர் கிம்பர்லாம் பேசிட்டு இருந்தீங்களே, அதான் சண்டையோ நினைச்சேன். இல்ல ஒண்ணும் இல்ல. போங்க மக்களே, உள்ள போங்க. படிக்கணும்னு சொன்னாலே போய் படிப்போமா. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். பேசிக்கிட்டு இருந்தாவ, நம்ம வந்தோன்னதான் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கவ. ஆமா, உங்ககிட்ட தனியாவா சொல்லணும்? போய் படி, பரிச்சை இருக்குல்லையா, போய் படிப்போம். சரிம்மா. இவா ஒருத்தி கதை தெரிஞ்சா போதும், ஊரையே நாரடிச்சிடுவா. என்ன புஷ்பா, காலையிலே இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு? கடைக்கு போயிட்டு இருந்தேக்கா, உங்க வீட்டுல ஒரே சத்தமா கேட்டா, அதான் என்னதோ யாதோ சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். ஒன்னும் இல்ல, புக் எடுக்க படிக்க சொன்னா சண்டைக்கு வராளு, அதான் திட்டிட்டு இருந்தேன். ஏதோ நம்பருன்னு கேட்டா, அதான் என்ன நம்பருன்னே தெரியலக்கா. நம்பரா? நம்பர் ஒன்னும் பேசலையே. அவளு அந்த மேக்ஸ் பரிசை ஏதாவது பேசிட்டு இருப்பாளா இருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ராணியக்கா சமாளிக்கவ. என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிக்கா, நான் பின்ன வாரேன். சரிம்மா, சரி. வந்துருவாளுவ, என்ன பிரச்சனை யாது பிரச்சனை. நீ கடைக்கு போறவளுக்கு காது எதுக்கு இங்க இருக்கு, வழிய பார்த்து போக வேண்டியதுதானே. கடைக்கு போனாலும் சண்டை போட்ட சவுண்டு கேட்டா வந்தாலாம். அதெல்லாம் போட்டு இந்த குட்டியா நம்பர் தர மாட்டேங்கிறா. இன்னைக்கு அது என்னன்னு விசாரிக்கணும். என்னங்க வேலையை போயிட்டு வந்த நேரத்துல இருந்து என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்கிறிய? ஏன் நான் அவ்வளவு அழகாவா இருக்கேன்? இருந்துட்டாலும் ரொம்ப முக்காதீங்க. எனக்கு என்ன அழகுல நான் என்ன குறவா? பாருங்க, கலரா இருக்கேன். 4 முடிய முன்ன விட்டுட்டு ஸ்டைலா இருக்கேன். எப்பவும் சைடுல ஒரு ஒத்த ரோசா வச்சுக்கிட்டு தெரிஞ்சா மட்டும் போதாது, வீட்டோட அடங்கி இருக்கணும். அதான் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு வீட்டுல இருக்கிய பாரு. என்ன விஷயமோ? நான் எங்கெங்க எப்பவும் அடுத்துட்டு போயிட்டுருக்கீங்க, நீங்க தான் சும்மா என்ன குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க. சரி, நான் குறை சொல்லியதெல்லாம் இருக்கட்டு, நீ என்ன இந்த நேரம் வீட்டுல இருக்கியா? வாங்கங்க, சும்மா காமெடி பேசிட்டு இருக்குது. நானா காமெடி பேசியே? நீ தாண்டி காமெடியாட்டு பண்ணிட்டு இருக்கா. இல்லனா ஒண்ணுல உமாளுக வீட்டுல இருப்பா, இல்லனா சின்ன பொண்ணுகிட்ட நிப்பா, இல்லனா ஒண்ணுமே இல்லனா அந்த தெருவான்னு பேசிக்கிட்டாது நிப்பா. இன்னைக்கு வீட்டுல இருக்கிறியே, அதிசயமா இருக்கு. ஆமா ஆமா, இருக்க உங்களுக்கு நல்ல அதிசயமா இருக்கும். சரி, நீ ஏதோ பிளான போட்டிருக்கியா? அதுக்குதான் என்கிட்ட ஐஸ் வச்சு பேசிய மாதிரி இருக்கு. என்ன பிளானு? ஏங்க அடுத்த வாரம் என்ன நாள் தெரியுமா? அடுத்த வாரமா ஞாயிற்றுக்கிழமை தான், வேற என்ன? அது இல்லங்க, கூ முட்டை மாதிரி பேசாதுங்க. அடுத்த வாரம் ஈஸ்டர், அது தெரியுமா? அதெல்லாம் தெரியும். ஈஸ்டருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்?
ஈஸ்டருக்கு துணி எடுக்கண்டாமா? இப்பவே எடுத்தாதாரங்க பிளவுஸ் எல்லாம் தைக்க முடியும். ஒரு வாரம் தான் இருக்கு. துணி எடுக்க போறியா? துணி ஏட்டி, உனக்கு வருஷத்துல எத்தனை துணி எடுக்கணும்? பிறந்த நாள், கல்யாண நாள், சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, ஈஸ்டர், பொங்கல், எல்லாத்துக்கும் உன துணி எடுக்கணுமா? ஏங்க கோவப்படுறிய? அதை விட்டா தீபாவளி, கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்கும் உனக்கு இந்த துணி எடுத்து வந்துகிட்டே இருக்கணும். நீங்க துணி எடுத்து தந்தாதானங்க நானும் விதவிதமா கட்டிட்டு போகும்போது உங்களுக்கும் ஒரு பெருமையா இருக்கும். பாரு, மத்தவன பொண்டாட்டி டெய்லி புது புது துணி எடுப்பா போல, எவ்வளவு அழகா உடுத்துட்டு போறா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆமா சொல்லுவாவ. அங்க வேலை செய்து கஷ்டப்படியது நானாக்கும். இப்படி கஷ்டப்பட்டு பொண்டாட்டிக்கு இவ்வளவு செலவு பண்ணியானேன்னு சொல்லுவாவ. காரி யாமுஞ்சுதான் துப்புவாவ. ஆமா, துப்புவாவலாம் இல்லையாமே, துப்புவாவலாம். துப்புனா தொடச்சிட்டு வர வேண்டியதானே. ஒரு துணி எடுத்து கேட்டதுக்கு 1008 பஞ்சத்தை குத்திட்டு இருக்கிறிய. நான் என்னெல்லாம் பிளான் போடுறேன் தெரியுமா? ஈஸ்டர் அன்னைக்கு புது துணியெல்லாம் எடுக்கணும், வீட்டுல பிரியாணி வைக்கணும், எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இது பார்த்து நீங்க ஒண்ணுமே வாங்கி தர மாட்ட வரல இருக்கு. இதுல வேற நான் செல்வாட்டவே ஏதாவது வாங்கி கேட்டுட்டா மட்டும் ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும். பாரு, கிறிஸ்துமஸுக்கு துணி தான் எடுத்து தர மாட்டேன்னு சொன்னேன். மற்றபட்ட மளிகை சாதனம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லவே இல்ல. அது என்ன லிஸ்ட் அதை எழுதி வை, அதை வாங்கிட்டு வரலாம். மளிகை சாதனமா? அதை மட்டும் வாங்கிட்டு இருந்தா என்ன பண்ண? அப்புறம் ஈஸ்டர் கோயிலுக்கு போண்டாமா? பீரோல டஜன் டஜனா வகை வகையா அடுக்கி வச்சிருக்க தெரியுமா? எனக்கும் பிள்ளைக்கும் கூட பீரோல ஒரு துணி வைக்க கூட நீ இடம் தரல. அவ்வளவும் உன் சாரி தான். அதுல ஒன்னு எடுத்து கட்டிட்டு போ, போதும். கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் கஞ்சத்தனத்துல உச்சமாவே நீங்க இருக்கிறீங்க. இப்படி கஞ்சம் பிடிச்சா எப்படி நடக்க முடியும்? கண்டா வீட்டுல இரு, எதுக்கு நடந்துகிட்டு தெரிஞ்சு கால் வெளி வர போகுது? வீட்டுக்குள்ள இரு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்க பாத்துருங்க. ஒரு துணி கேட்டது வீடு வந்துட்டு. இங்க பாரு, ஈஸ்டருக்கு தேவையான எல்லா சாதனமும் வாங்கி தருவேன். தங்கச்சியும் பிள்ளைகளும் வருவாவ. நீ அழகா வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டுரு. ஆஹா, நல்ல கதை. என் தங்கச்சியும் பிள்ளைகளும் வருவாவளா? நான் சமைச்சு போடணுமா? நான் இந்த வீட்டு வேலைக்காரி இல்லையா? நிறையவா கேட்டேன். ஈஸ்டருக்கு ஒரே ஒரு சாரி கேட்டேன், அதுக்கே இவ்வளவு ஆட்டம். நான் எல்லாரும் சமைச்சு கொட்டிட்டு இருக்கேன். இங்க பாப்போம். அப்படியே சமைக்க உன்னால முடியலனா இங்க இருந்து கிளம்பிரு. நான் வேற ஆள் வச்சு சமைச்சுக்கலாம். பேரு வர வர உங்களுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கொழுப்பு கூடி போச்சு. ஆளு பார்க்கதான் ஒல்லி, கொழுப்பு கூடுதல். வாய்க்கு வா பேசாம ஒழுங்கா மரியாதை உள்ள போயிரு. இருக்க கோவத்துக்கு தூக்கி எறிஞ்சிருவேன் உன்ன. ஆஹா, தூக்கி எறிவாவ, நல்லா தூக்கி எறிஞ்சிருவாவ. இங்க எல்லா சாதனம் வாங்கி போடின்னு நான் சொல்லும் போது எனக்கு தெரியும் உங்க தங்கச்சிய கூட்டிட்டு வருவியே. நீ ஈஸ்டர் அவ்வளவு வீட்டுல கிடக்க முடியாதா? ஏன்டி அவ நம்மளை விட்டா வேற எங்க போவா? ஒண்ணு பண்ணுவோம், எல்லாம் ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் எல்லாம் அவ இங்க வந்து நிக்க இல்லையா? இந்த தடவை நம்ம அவ வீட்டுக்கு போவோம். நம்ம அவ வீட்டுக்கு போறதா? அவ ஒருத்தி எப்படி கிடந்து எல்லாருக்கும் சமைப்பா? நான் ஒருத்தி கிடந்து எல்லாருக்கும் சமைக்க இல்லையா? உங்க தங்கச்சிட்ட எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க, நம்ம இந்த தடவை அங்க போவோம். என்னடி சொல்லியா? நான் போய் உமாளுகிட்டையும் சொல்லிட்டு வந்துறேன். இந்த தடவை ஈஸ்டர் உங்க தங்கச்சிக்கு வீட்டுலதான். எப்பா எப்பா, ஒரு பானையில சோரம் குறையும் வைக்க என்ன போட்டி? என்னத்த பொம்பளையோ, இப்ப போறேன்னு சொல்லிட்டு போறவா இனி சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவா. ஒரே போக்காதான் அந்த போவா. ஓய், என்ன என்ன மேடம், என்ன வேலை நடக்குது? ஏங்க, நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேங்க. சமைச்சிட்டு இருக்கியா? அஜிதாவுக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஆமா, நல்லா சமைக்கலாம் தெரியும். இவ்வளவு நாளும் அத்தை தான் என்ன கிச்சன் பக்கமே விடல. அதான் இன்னைக்கு அத்தை வீட்டுல இல்ல, நான் சமைக்கேன். அம்மா வீட்டுல இல்லையா? எங்க போனாவ? ராணியத்தைக்கு கூட ரேஷன் கடையில போய் அரிசி எல்லாம் வாங்க போயிருக்காங்க. இன்னைக்கு ஏன் சமையல் தான். நீ தான் இன்னைக்கு சமைக்கன்னு அம்மைக்கு தெரியுமா? எப்படி தெரியாது இல்லையா? அதான் அத்தை வாரம் முன்னாடி செம்மையா டேஸ்டா சூப்பரா சமையல் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்க. அஜிதா, உண்மையாவா சொல்லியா? நீ ஏன் சமைக்க போறா? அட ஆமாங்க, நான் தான் சமைக்க போறேன். ஏங்க ஒன்னும் சொல்லாம போறீங்க? இல்ல, ஊர்ல எங்க நல்ல ஹோட்டல் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஏங்க ஏய், என்னம்மா? நான் ஆசையா சமையல் பண்ண போறேன்னு சொன்னி ஹோட்டல்ல போறேன்னு சொல்றீங்க? ஏய் அம்மா, என்ன ஒரு பிடி, ஒரு உழுப்புல நானே திரும்பிட்டேன்னா பாத்துக்கையா. பின்ன என்னங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ சமையல் பண்ணு, நீ சமையல் பண்ணி தந்தா நல்லா தான் இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? இப்ப பாருங்க, 10 நிமிஷத்துல சுட சுட சுவையா சூப்பரா சமைச்சு தரேன். சரிம்மா, நான் வெயிட் பண்றேன். அஜிதா, அப்பா வந்துட்டாவன்னு நினைக்கேன். நான் போறேன்னா? ஏங்க, அப்ப நானும் வரேன். நீ சமையல் பண்ணிட்டு தான் நிக்க, நீ நெல்லு, நான் போறேன். நான் என்ன அதை ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாரு. சரிங்க. நம்ம மட்டும்தான் அடுப்புங்கிற நிக்கும். மாமா வந்து என்ன சொல்ல போறாரோ? என்ன இவ இங்க நிக்கியா? ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலான்னு வந்தாலும் எங்க பார்த்தாலும் இவ தொல்லை தாங்க முடியல. மாமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, நீ அமைதியாவே ரஜிதா. பூமாரி, ஏடி பூமாரி,
குட்டி எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு தண்ணி குடிக்கலான்னு செம்பையும் காணல, ஒரு கப்பையும் காணல. ஐயோ மாமாவுக்கு தண்ணி தேவைப்படுது போல. சரி கொண்டு கொடுப்போம். மாமா பூமாரி, எட்டி பூமாரி, லட்சுமி, எல்லாரும் ஒரே நேரம் எங்க போய் தொலைஞ்சாளோ? ஒருத்திலும் வீட்டுல இல்ல. ச்சே, எட்டி பூமாரி. மாமா உனக்கு என்ன பிரச்சனை? உன்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு என்ன மாமா மச்சான்ட்டு உறவு கொண்டாடிட்டு இருக்கா? இல்ல மாமா, தண்ணி கேட்டு தேடிட்டு இருந்தீங்கல்ல, இந்தாங்க தண்ணி. நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல இல்லையா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம என் வேலையில் நீ தலையிடாத. என் மேல உங்களுக்கு என்ன கோவனாலும் இருக்கட்டும் மாமா, இந்த தண்ணியை மட்டும் குடிங்க. இந்தாங்க மாமா. தண்ணி தரலாம், தண்ணி. நான் என்ன அவள்கிட்ட கேட்க வச்சுட்டேன்? அம்மா இதுக்கு நம்மளையும் இருக்க வேண்டியது கிடையாது. அப்படி இப்படி நீ எதாவது சொல்லி ஒட்டிடலான்னு பாக்கியாவ. என்கிட்ட எல்லாம் அது நடக்கவே நடக்காது. வந்துட்டா மாமா மச்சான்ட்டு உறவு கொண்டாடிட்டு இதுக்கெல்லாம் சேர்த்து லட்சுமிக்கு கொடுக்கணும். அவளை குடிக்கிறதுல இவ்விய திருந்துவ. ச்சே, வீட்டுல வந்தாலும் ஒரு நிம்மதியே இல்லை. ஏங்க வா, ஒன்னதான் தேடிட்டு இருக்கேன். கையில ஆளை பிடிக்கவே முடியல. எங்க போங்கடி போறா? காலையிலேயே மத்தியானம் சாயங்காலமாங்க, எப்ப கேக்குறீங்க? ஒரு நேரமும் உன்னை கையில பிடிக்க முடியலதான். ஆமா, எங்க சுத்திட்டு தெரியா? காலையில பெரியப்பா வீட்டு போயிருந்தேன், சாயங்காலம் சித்தப்பா வீட்டு போயிருந்தேன், ஈவினிங் மாமா வீட்டு போயிருந்தேன். இனி எங்க போன நைட்டுக்கு சொல்லுங்க? நைட்டுக்கு உன் மாமியார் வீட்டுக்கு போனோம். ஞாபகம் இல்லையா? போலாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நின்றுட்டு நாளை காலையில டாணி ஓடிடலாம். பூங்கொடி வந்து 3 நாள் ஆகுது. என்னையும் விடல, நீயும் வரல. ஏங்க உங்களுக்கு இங்க என்னங்க குறை இருக்கு? கொஞ்ச நாள் நிப்போங்க. கொஞ்ச நாளா? ஐயோ கொஞ்ச நேரம் கூட நிப்போன்னு சொல்லிட்டு வாயில இருந்து விழுந்துட்டுப்பா. கொஞ்ச நேரம் நிப்போம், நாளை காலையில போயிடலாங்க. நிக்கிறியா? நீ நின்னுட்டு வா பூங்கொடி, நான் போறேன். நாளை காலையில ஒன்னா கூப்பிட வாரேன், சரியா? ஏன் நீங்க ஏன் போறீங்க? நில்லுங்கங்க, நாளை காலையில சேர்ந்தே போயிடலாம். பூங்கொடி புரிஞ்சுக்க, எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. நம்ம போனாதான் எல்லா வேலையும் பண்ண முடியும். வீட்டுல என்னங்க வேலை கிடக்கு? 2 நாள் கூட நின்றுட்டு போலான்னு கூட நான் சொல்லல. இன்னைக்கு ஒரு நைட்டை நின்றுட்டு நாளை காலையில டாண்டி போயிடலாம். என்ன பூங்கொடி நினைச்சிட்டு இருக்கியா? நான் சொல்றத கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போவா கிளம்பி வரணும். அதுதான் நல்ல ஒய்ஃபுக்கு அழகு. வா போலாம். சரி கிளம்பி வாரேன். அங்க இருந்து இங்க வரும்போது எப்படி சிரிச்சுக்கிட்டு வந்தா? இங்க இருந்து அங்க போனோம்னா ஏன் மூஞ்சி இப்படி வாடுது? சிரிச்சுக்கிட்டே கிளம்பி வந்தா போதும். சிரிச்சுக்கிட்டு வரணுமா? ஏன்னா நான் இங்க இருந்து சந்தோஷமா வரேன். சிரிச்சுக்கிட்டு வர்றதுக்கு நான் கிளம்பி வாரேன், இருங்க. இப்ப நீ எதுக்கு என்ன தெரிச்சு பேசிட்டு இருக்கியா? முதல்ல தெரிச்சு பேசினது யாரு? நீங்க தானே. என்னாச்சுமா? என்னாச்சுமாப்ல? சண்டையை போட்டுட்டு இருக்கிறிய? ஆமாமா, சண்டை தான். நம்ம இப்ப சண்டை போட்டோம் பூங்குடி, இப்படி சொல்லியா? சண்டை தாம போட்டோம். இவ எப்பவுமே என்ன பார்த்தான்னு திட்டிக்கிட்டே இருக்கியாவ. திட்டிக்கிட்டு இருக்கியாவளா? எதுக்கு? அம்மா வந்து 3 நாள் ஆச்சு, நான் போவோன்னு சொல்லியேன். இவைய சொல்லியாவ இன்னைக்கு ஒரு நைட்டை நின்றுட்டு நாளை காலையில போலான்னு சொல்லியாவம்மா. மாப்பிள்ள சொன்னதுல என்னட்டி தப்பு? இன்னைக்கு நின்றுட்டு நாளைக்கு போனா போதும். உனக்கு என்னட்டி எவ்வளவு அவசரம்? அதுக்கு தாம இவையில என்ன திட்டிட்டு இருக்கியாவ? அடி பாவி, நான் எப்ப இன்னைக்கு நிப்போன்னு சொன்னேன்? ஒழுங்கா மாப்பிள்ள சொல்லியதை கேளு. சரிம்மா கேக்கி. எப்படி? ஆமா, நான் எப்ப இங்க நிப்போன்னு சொன்னேன்? இப்பதானே சொன்னீங்க. பூங்குடி கோவப்படுத்தாத, கிளம்போ நீ. ஏம்மா 2 நாள் கூட நிப்போன்னு சொல்லியாவ. அம்மா தாயே, சத்தம் போடாத. உடனே உங்க அம்மையும் ஓடி ஓடி வந்துருவாவ. இன்னைக்கு ஒரு நைட்டை நின்றுட்டு நாளைக்கு காலையில போயிடணும். பாத்தீங்களா, இப்ப கூட நீங்க தான் நெல்லுன்னு சொல்றீங்க. உங்க ஆசைக்காக போய் நிப்போம். வாலு வாலு, சரியான வாலு நீ. வாழுதான். நல்லா சமாளிக்கிற. எப்படி இருந்த பூங்கொழி இப்படி ஆயிட்டா? அதெல்லாம் ஐயாவோட தரம். கிளம்பு கிளம்பு. நாளைக்கு காலையில என்ன சொல்லியான்னு பாப்போம். நீங்க வேறங்க, அது நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். உமா, லிஸ்ட்ல எழுதி கொடுத்தது மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாச்சும் வாங்கணுமா? எப்படி? இந்த 2 நாளைக்கு நான் உங்கள்கிட்ட கொடுத்த லிஸ்ட்ல உள்ளதே போதுங்க. நம்ம இன்னைக்கு ஈஸ்டருக்கு ஷாப்பிங் போகல, அப்ப மீதியை வாங்கிக்கலாம். மறந்தே போச்சு. ஈஸ்டருக்கு உனக்கு பிள்ளைங்க துணி எடுக்கணுமா? எடுக்கணுமான்னு என்ன கேள்வி? எடுக்கணும். சரி உமா, என்னைக்கு போலாம்? நீங்க நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா போயிருவோமாங்க? சரி உமா, உனக்கு எப்ப நேரம் கிடைக்குன்னு சொல்லு, அப்பவே போயிட்டு வந்துடலாம். அப்புறம் இன்னொன்னு, சாதனம் வாங்க போறேன், துணி எடுக்க போறேன், எடுக்கின்னு ஏதாவது வெளியே கலைஞ்சின்னு வச்சிடுங்க. அலையாது உமா, நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பார்த்தனா எனக்கு எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? பார்த்து எவ்வளோ நாளாவதுன்னு வருத்தமா சொல்லியா? என்ன விஷயம்? அது வந்து உமா,
நான் வருத்தத்துல ஒன்றும் சொல்லல. எனக்குலாம் இப்ப கீதா பாக்குறதுக்கு பிடிக்கல பத்துக்க. யாருக்கு? உனக்கா? ஆமா உமா, இப்ப எல்லாம் அவ அந்த பக்கம் வரான்னா இந்த பக்கத்தோடய எஸ்கேப் ஆயிடுவேன். அவளை பார்க்கவே மாட்டேன். இப்படியே இருந்தியனா உனக்கு நல்லது. பாத்துக்க, நான் கீதாவை மட்டும் சொல்லல, உன் மைனியார்ட்டையும் சொல்லிட்டு தெரியாத அங்க போறோம் இங்க போறோன்னு, சரியா? சரியுமா, நான் யார்கிட்டையும் சொல்லல. அப்புறம் இந்த ஈஸ்டருக்கு அந்த மைனியாருக்கு இறைச்சி எடுத்து கொடுத்தேன், பிரியாணி அரிசி வாங்கி கொடுத்தேன். நீங்க ஏதாவது வந்துச்சு நீ வையன். வராதுமா, அவிய வீட்டுல சமைக்கிட்டு நம்ம வீட்டுல சமைப்போம். ஈஸ்டருக்கு முந்தின நாள் தான் சமைப்பேன். ஈஸ்டர் அன்னைக்கு வெடியா தான் சாப்பிடுவோம். ஓகேயா? சரியுமா. நீங்க அப்புறம் ஈஸ்டருக்கு ஈவினிங் வந்து பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்களாங்க? சின்ன பிள்ளை மாதிரி கேட்கவுமா, நீ பீச்சுக்கு கூட்டிட்டு போவீங்களாங்க? நீ கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், சரியா? சரிங்க. பிறகு பியாச்சு மாற மாட்டீங்களே? மாற மாட்டேன் உமா, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அப்ப நான் சந்தோஷமா தான் இருப்பேன். மைனியே வாங்க மைனியே. என்ன மாப்பிள்ளை முன்னாட்டியுமே ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்குதியே? அவ ஏதோ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லியா? எதுக்கோ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி வாய மூடி பொறுக்கல, அதுக்குள்ளால சந்தோஷத்தை கெடுக்க வந்தாச்சு. அது அவ ஏதாவது சொல்லிட்டு இருப்பா மைனி. என்ன செல்வா, நீயும் பொண்டாட்டி சொல்றத வெளியே சொல்ல மாட்டா போல இருக்கு. ஏக்க சும்மா பேசிட்டு இருந்தோம். சரியுமா, பேசிட்டு இருங்க, நான் கிளம்பேனா? சரிங்க, போயிட்டு வாங்க. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டு. சரியுமா. நம்ம வர முன்னாடி என்னதோ பேசி சிரிச்சிட்டு இருந்தாவ. நம்மள கண்டோன்னு அவன் கிளம்பி அவனை சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லியா? மைனியே என்னவா இருக்கும்? மைனியே. செல்வா போயிட்டு வரேன்னு சொல்லி. போயிட்டா. என்னடா, என்ன விஷயம்? ரெண்டரும் குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு இருந்திய? குலுங்கவன் இல்ல சிரிச்சவன் இல்ல, நீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன வந்ததும் இருப்படத்தை போட்டிருக்கு. நீ உட்காரே. நீ என்னக்கா, என்ன விஷயம்? என்னத்த சொல்லனா? ஈஸ்டர் நிம்மதியா கொண்டாடலான்னு பார்த்தா மத்தவ வாராளாம். மத்தவளா? யாரு? அதான் உன் மைனியாரு ரேவதி வாராளாம். அவ எனக்கு மட்டும் மைனியார் இல்ல, உங்களுக்கும் தான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வர்றது வரட்டுனா உழுவ ஒரு வேலையும் செய்யாம உள்ளே உருண்டுட்டு கிடந்து உறங்குவா. உறங்கினா உறங்கிட்டு போட்டு, நமக்கு என்னப்பா? ஏமனா அவ அங்கதான் நிப்பா நினைக்கிறியோ? இந்த தடவை நான் எப்பாடு பட்டாது உன் வீட்டு தான் தள்ளிடும் பாத்துக்க. அதுக்கு இந்த தடவை ஈஸ்டருக்கு வீட்டுல நிக்கலப்பா, நான் எங்க அம்மையை விட்டு போறேன். என்ன உமா சொல்லியா? உங்க அம்மா வீட்டுக்கு போறா? அதெல்லாம் நீ போக கூடாது. என் மாப்பிள்ளையே என் அம்மையை விட்டு என்ன போக சொல்லியாச்சு? என்ன போக கூடாதுன்னு சொல்லி நீங்க யாரு? சும்மா இருமா, அவ நம்ம 2 பேருக்கும் மைனியார் தான். மைனியார் என்னமோ 2 பேருக்கும் தான், ஆனா நான் போறது என் அம்மா வீட்டுக்கு. எனக்கு அம்மா ஒரு ஆளுதான். ஏன் இழுவ இப்படி பண்ணியா? சே, ஒன்னெல்லாம் பார்த்து பேச வந்த மாதிரி என்ன சொல்லணும்? என்னக்கா பாரு சின்ன பொண்ணு, ஈஸ்டர் அன்னைக்கு ரேவதி வராளாம். இவ அம்மா வீட்டு பெரியா, நான் மட்டும் என்ன பண்ணு பண்ண? அவாவி அம்மா வீட்டுக்கு போட்டு நீங்க உங்க அம்மா வீட்டு போங்க, இதுல என்னக்கா பிரச்சனை இருக்கு? ஆமா பத்தியா, நானே அம்மா வீட்டு போயிருவேன். எங்கேயும் போங்க, எங்களை நிம்மதியா இருக்க விட்டா சரிதான். ஆமா, நீ என்ன இவ்வளவு அவசரமா ஓடி இருந்தா? ஏக்கா, ராணிய கடையில வடை சுற்றியாவலாம், கூப்பிட்டாவ வாங்க. வடையா? என்ன திடீர்னு? ரேஷன் கடையில கிடைச்ச பருப்பு நிறைய இருக்காக்கா, அதுல வடை சுட்டாவ, கூப்பிட்டாவ வாங்க. நமக்கிட்டே நிறைய பருப்பு இருக்கு, ஆனா நம்ம தான் செய்தே தின்ன மாட்டேங்க பத்தியா. உங்க கூட சேர்ந்து இப்ப நாங்களும் வாங்கி தின்னவே ஆரம்பிச்சாச்சு வாங்க. ஆமா, ஏன்னா நான் மட்டும் தானே வாங்கி தின்னி, இவ்வளவு வாங்கி தின்னவே மாட்டாளுவ. அதுக்கு நாலுபடி காஞ்சனா மாதிரி மாறுறிய. பின்ன நீங்க பண்ணியதெல்லாம் அப்படிதான் இருக்கு. சரி வா சின்ன பொண்ணு, அதைய கோவத்தை தெளிச்சிட்டு வரட்டு, நம்ம போவோம். இல்லவ, ஆனா நீ எல்லாம் நல்லா வருவான, கஷ்டப்படியவா அதை கோவப்பட்டுட்டே இருக்கட்டு, நம்ம போய் வடைய வாங்கி தின்னு தானே நிக்கியா? நான் நல்லா வருவேன், எனக்கு தெரியும். நீங்க முதல்ல வாங்க. வா சின்ன பொண்ணு, நம்ம போவோம். சரி வா உமா. நில்லுங்கண்ணா, நானும் வாரேன். சரியான திமிரு பிடிச்சவளவுமா, கூட வந்தா என்ன வரலால நினைச்சிட்டு அவ்வளவு பாட்டு போயிட்டு இருக்காளுவ. இவ்வளவு கூட சேர்ந்து நான் தான் இப்ப குட்டிச்சோரா ஆயிட்டு இருக்கேன். சீக்கிரம் போவோம், நம்மளை விட்டுட்டு தின்னாலும் தின்னுடுவாளுவ. கீதா, ராணிக்கு மூவ் ஆகுண்டு இல்லையா? என்னமோ ஒரு தப்புல மாட்டிட்டியா பத்துக்க. தள்ள நான் வீட்டுக்கு போகும்போது கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்தா. யாரு? மூத்தவளா ரெண்டாவது உள்ளவளா? எவ்வான்னு தெரியலக்கா, 2 பேரையும் நின்னாளுவ. ஆனா ராணி நல்லா திட்டிட்டு இருந்த, யார திட்டுனான்னு தெரியல. ஆனா 2 முள்ள ஒருத்தியதான். அப்படியாக்கா? எதுக்கா இருக்குமோ? நம்பருன்னு கேட்டு இந்த குட்டி யார்கிட்டயோ நம்பரை கொடுத்துருக்கு. அந்த பையன் ஒரே போனு போல வீட்டுல, அதான் ராணி திட்டிக்கிட்டே இருந்தா. உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? நான் தான் சத்தம் கேட்டுட்டு உள்ள போய் என்னன்னு கேட்க போனேன் பாத்துக்க. என்ன கண்டோன்னு ராணிக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு, யாரும் ஒண்ணும் தெரியாத மாதிரி அமைதியா நிக்கவ. சாதாவே ராணி அப்படிதானே? ஏக்கா அப்படி சொல்றிய?
தான் வீட்டு கதைன்னா ரொம்ப அமைக்கி தான் வைப்பா. இதே இதை அடுத்த வீட்டு கதை நினைச்சிக்க நல்லா ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியவா பாத்துக்க. அது என்னமோ உண்மைதான். தான் வீட்டு கதை மட்டும் இல்லக்கா, லட்சுமி அக்கால வீட்டு கதைனாலும் வெளியே சொல்ல மாட்டாவோ பாத்துடுங்க. ஆமா, அவ்வளோ 2 ஃப்ரெண்ட் இல்லையா, எப்படி சொல்லாம இருப்பாளுவ. அதனாலதான் ஒருத்திக்கு ஒருத்தி மாத்தி மாத்தி சொல்லுப்பாளே தவிர அவங்க பிரச்சனைய அடுத்தவங்கள்ட்ட சொல்லவே மாட்டாவ. அப்புறம் வேற என்ன காட்சி? குட்டிய செம்மையா தூக்கி போட்டு அடிச்சிருக்கு பாத்துக்க. நான் போகும்போது அது ரொம்ப கோவத்திலையும் அழுதுகிட்டாங்க நின்று. நான் போற நல்ல நேரம் இல்லைன்னா அந்த குட்டிய கொன்னே செய்திருப்பாவ. அவ்வளவு பெரிய பிரச்சனையா? என்ன ஒரு பையன்கிட்ட நம்பர் கொடுத்தா ஒரு தாக்கி கோவம் வராதா? அதனாலதான் நல்ல சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருந்தாவ. இங்கேயம்மா இருக்கிறிய? வாங்கக்கா, 2 நாள் ஆளை பார்க்க முடியல. காலு வேதனமா, அதான் வீட்லயே இருந்துட்டேன் பாத்துக்க. சின்ன பொண்ணுங்க மாமியார் ஏதாவது பாத்தியலா? ஏன் இப்ப உங்க கம்பெனி சின்ன பொண்ணுங்க மாமியாரா? இல்லம்மா, சின்ன பொண்ணு இருக்கியா இல்லையா, வீட்டுள்ள ஒரு வேலை செய்யாம சுத்திட்டு திரியாலாம் பாத்துக்க. மாமியாரு பாவம் கதையோட கதையா சொல்லி அழுது பாத்துக்க என்கிட்ட. 2 நாள் கால வேதனை வெளியே வரலன்னு சொன்னிய, இந்த கதையெல்லாம் எப்படி தெரியும்? உங்கோடிதாமா நான் சுத்தல, காலு வேதனை தான். ஆனா பஸ் ஸ்டாப்ல அடிக்கடி வந்துட்டு போவேன். 4 வீட்டு கதையை அறியலனா தலையெல்லாம் வெடிச்ச மாதிரி இருக்குமா? இருக்கும். ஆமாம்மா, 2 நாள் வீட்டுக்குள்ளேயே பூட்டா ஒரே பூட்டி கிடந்தானா அதுக்கு ஒரு மாதிரி விர்றன்னு தலைக்கு இருந்து பார்த்துக்க. அதான் அப்பப்ப அந்த பஸ் ஸ்டாப் பூரா வந்துட்டு போவேன். பஸ் ஸ்டாப் வருவீங்களா? அப்ப ராணிய கலகு மோளை பாப்பீங்களா? ஆமா, பார்க்காமலா உம்முழுந்த மாதிரி நிப்பா பார்த்துக்க. ஆனா எல்லாரும் இவளுகிட்ட தான் வந்து வழி கேட்கவமா. வழி கேட்கவளா? யாருக்கா? யாரு எவரனே நமக்கு என்னமா தெரியும்? நம்ம எல்லாம் நிப்போம், நம்ம கிட்ட ஒருத்தன் கேட்க மாட்டான், அவளுகிட்டவே கேட்கன்னு பத்துக்க. மணி எத்தனை, இங்க எங்கோடி போனோம் அங்கோடி போனோமான்னுட்டு வழி கேட்கணுவேன். அப்படியா? ராணியக்கா பிள்ளை நல்லா தான் வளர்த்துருக்கியாவ. பாத்தியா கீதா, நம்ம வீட்டோட இப்ப ஏதாவது பிரச்சனைனா ராணியக்கா ஊதி பெருசாக்கிடுவாவ. இப்ப தான் வீட்டுல அமைக்க வச்சிருக்க பத்தியா? இல்ல, கீதாலும் புஷ்பலம் நல்லா பேசிக்கிடியாளுவ. அன்னைக்கு நானும் இந்த கலவையும் போடல 2 பிரிஞ்சிருவாளன்னு பார்த்தா ரொம்ப க்ளோஸா தானே பேசியாளுவ. ஆமாக்கா, அது என்னமோ உண்மைதான். என்ன பாத்திமா யோசிச்சுட்டு இருக்கிய? ஐயா, அது ஒண்ணும் இல்ல. அடுப்புல சுவாச போட்டுட்டு வந்தேன், கொதிச்சிருக்கேன், நான் போறேன். என்னம்மா? சரிக்கா. பாத்திமா, ரம்ஜானுக்கு பிரியாணி தர மறந்துடாத. அது தராமல கண்டிப்பா தரேன். இப்ப போறேன். என்னக்கா, மரமோ வீட்டுல இல்ல போல? ஆமாமா, மீன் கடைக்கு போனா. இனி வர்றதுக்குள்ளால நான் வீட்டுக்கு போனோம். இல்லனா உங்க அம்மா கால் வலின்னு சொல்லிட்டு ஊரு சுத்தியாமனி என் 3 பத்த வச்சிருவா. வர நேரம் தானேக்கா? ஆமாமா, நானும் பின்ன கிளம்பியேன். என்னைக்குதா வர ஊர்ல நடக்க எந்த பிரச்சனையும் நம்ம காதுக்கு வர மாட்டேங்குது பத்தியா? ஆமாக்கா, நீங்க அதை விடுங்க. நம்ம 2 பேரும் நல்லா க்ளோஸா பேசணும்னா ஃபாத்திமால முகத்தை பத்தியலா? கவனிச்சேன். அதான் ஒன்னும் தெரியாத மாதிரி கமந்து நின்னாலோ. ஆமாக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசுனதே இவ்வளவு 2 பேருக்கும் கடுப்பா தான் இருக்கும் பாத்துக்க. ஆமா, அது என்னமோ உண்மைதான். சரி கீதா, வா. ராணிக்கா, லட்சுமி அக்கெல்லாம் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனிய, என்னாச்சு? அவ வீட்டுல இல்லம்மா, மருமோதான் வீட்டுல இருந்தா. அவள்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிக்கிட்டு வந்தியலா? இனி அந்த அக்கா எப்பக்கா வந்து யாரும்? சின்ன பொண்ணு கிட்ட வாயா. என்னக்கா, என்ன சொல்லிட்டு வந்திய? எப்படியும் இன்னைக்கு நம்ம நாகர்கோயில மண்டே மார்க்கெட்டு தானே மாறி வர போறோம். ஒரு ரவுண்ட் நம்ம போவோம், 2வது ரவுண்ட் வரும்போது லட்சுமி பாதியில இருந்து ஏத்திக்கலாம். ராணிக்கா, சூப்பரக்கா, உங்க ஐடியாவோ ஐடியா. சின்ன பொண்ணு, காத்து நல்லா ஜிகுஜிகா வருது பத்தியா? ஆமாக்கா, இலவசமா கிடைச்ச காத்தும் இலவச பஸ்ஸும் தானே, நல்ல கிடைக்கட்டு. வந்ததால தப்பிச்சோம் சின்ன பொண்ணு. இல்லனா எவ்வளோ நேரம் தான் கரண்ட் இல்லாம அந்த சூட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு பத்தியா? ஆமா உமா. சின்ன பொண்ணு, உன் மாமியாட்ட தான் சொன்னியாமா? வீட்டுல யாருமே இல்ல, தேடி வந்துட போறது பாத்துக்க. சொன்னா அது என்ன விடுமாக்கா, ஏன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. சொன்னா விடாதுதான், இருந்தாலும் நீ ஒரு வாட்டி சொல்லி இருக்கலாம். இப்ப வெளியாவது போறேன்னு சொல்லி இருக்கலாம் இல்ல? எப்படியும் வீட்டுல போய் பிரச்சனை தாக்கா பண்ணோம். அது நம்ம சந்தோஷமா போயிட்டு வந்த பிரச்சனை பண்ணா என்ன, போற முன்னாடி பண்ணா என்ன, பாத்துக்கலாம்க்கா. ஏமா, கொஞ்ச நேரம் அமைதியா வாங்க. ஏனே, உங்களை நாங்க என்ன பண்ணோம்? எங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிட்டு இருக்கோம். பஸ்ல முன்ன வந்து இருந்துகிட்டு காதுக்கு நேரு கீச்சு பூச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்கம்மா. ஏ, இப்படி ஒருத்தர் இருக்காரு. இவருக்கு வண்டியில வந்து யாரு இருக்கும் பாருங்க. டிரைவர் சரியான சிடு முஞ்சியா இருக்காரு பாரு, முகத்துல சிரிப்பே இல்ல. அண்ணே, எத்தனை வருஷமா பஸ் ஓட்டுறிய? ஏமா, உங்க வேலை மட்டும் பாருங்க, ஏன் கதையெல்லாம் கேட்காதுங்க. ஏய், சும்மா சொல்லுங்க அண்ணே, நம்மள அப்படியே பழகணும். ஒண்ணுக்குள்ள ஒன்னாலே பஸ்ல போயிட்டு இருக்கோம், சொல்லுங்க.
அம்மா என்ன சும்மா இருக்க விடுங்கம்மா. சரியான டென்ஷன் பார்ட்டி தான்க்கா. இப்படி நம்மகிட்டே நிக்காரு. வீட்டுல பொண்டாட்டி பாவம். ஆமா ஆமா, நம்மகிட்டயே தெரு தெரு நிக்காரு. பொண்டாட்டிட்ட அப்ப எப்படி தெரு தெரு நிப்பாரு? கோவத்தை கலப்பாம நில்லுங்கம்மா. சும்மா சடமுனா நீ. சின்ன பொண்ணு சும்மா இரு, அந்த ஆளு கோவப்படியா? என்ன டிரைவர்னு சொல்றிய? டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா எப்படி? ஏமா ஓவரா பேசிருந்தேன்னா இறங்கி போயிருவேன். ஓடையிலனா போங்க, பஸ்ஸை நாங்க ஓட்டுவோம். காலையிலேயே வந்துகிட்டு ஏதாவது பேசி நிக்கிது. சும்மா இரு சின்ன பொண்ணு, அந்த ஆளு அப்படியே இருக்கட்டும், நீ சும்மா இரு. ஏக்கா, அடுத்த ஸ்டாப் தானே சத்யாலகஸ் காலேஜ்? ஆமா உமா, அடுத்த ஸ்டாப் தான். இப்ப நீ அவ கிளம்ப கூடிய நேரம் தான். எப்படியும் பஸ் காத்துக்கிட்டு தான் நிப்பா. பாப்போமா? சரிக்கா. இடி மோனிஷா, இன்னைக்கு காலேஜ்ல ரொம்ப ஜாலியா போச்சு பத்தியா? லாஸ்ட் கிளாஸ் மேம் வராதனால சூப்பரா இருந்துச்சு. ஆமாட்டி, நான் வேற இன்னைக்கு எக்ஸாம்ல பயந்து லீவ் போடலான்னு பார்த்தேன். நல்ல நேரம் வந்தேன். வரல, நாளையே மிஸ் பண்ணிருப்பேன். மேம் எக்ஸாம்னு சொல்லும்போது என்னைக்கு வந்திருக்காங்க சொல்லு. நம்மள்ட்ட எக்ஸாம்னு சொல்லுவாங்க, ஆனா வர மாட்டாங்க. ஒரு நாள் விட்டு தான் வருவாங்க. என்னடி இன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போங்க, அண்ணன் வரலையா? இல்ல, அண்ணன் வந்து எங்க அன்னிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால பஸ்ல தான் வர சொன்னாங்கடி. எவ்வளவு நேரம் பஸ் நிக்கிறோம் பாரு, பஸ்ஸே வர மாட்டேங்குது. ஆமாடி, நம்ம வெயிட் பண்ணும்போது பஸ் நமக்காக வராது. சும்மா பஸ் ஸ்டாப்ல எங்க நிக்க, வீட்டுல நின்று பாரு, பஸ்ஸா போயிட்டு இருக்கோம். ஆமா, அது நம்ம உண்மைதான்டி. மோனிஷா கிட்ட பேசலாமா இப்போ? ஏய் மோனிஷா, எனக்கு ரூட் பஸ் வருதுடி, நான் கிளம்புறேனா? சரிடி, நீ கிளம்பு போ. ஏன்னா நீ தனியா நிக்கிறல, நான் நிக்கட்டுமா? வேணாடி, அப்புறம் என்னக்க ரூட்டு பஸ் வரும், நான் கிளம்பு, நீ தனியா நிப்பா. அப்படி மாத்தி மாத்தி நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். நீ கிளம்பு, நான் போய்க்கலாம். சரிடி, பாய். ஆயிடி. மோனிஷா தனியா தான் நிக்காங்க, போய் பேசுவோம். பஸ்ஸே வர மாட்டேங்குதே. மோனிஷா, யாரு நீங்க? நான் யாருங்கறத அப்புறமா சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும். கிஃப்டா? நீங்க யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட இருந்து நான் எதுக்கு கிஃப்ட் வாங்கணும்? சத்தம் போடாதீங்க, நான் உங்களுக்கு கொடுக்கல, ஒருத்தங்க கொடுக்க சொன்னாங்க. பேசாம போயிருங்க. எங்க கோவப்படாதீங்க, இப்ப நான் கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட கொடுக்க சொல்றது யாரோ, அவங்கள்ட்டே கொண்டு கொடுங்க. தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருங்க. மனுஷன் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஒன்னும் தேவையில்ல, உங்க வேலை என்னமோ அதை பாத்துட்டு போங்க, இல்லனா கத்தி கூச்சல் போட்டுருவேன். ஏக்கா, மோனிஷா பஸ் ஸ்டாப் வந்தாச்சு, அண்ணா நிக்க பாருங்க. அட ஆமா, கூட யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா? ஆமாக்கா, கூட யார்கிட்ட நின்னு பேசிட்டுல நிக்கியா? நீ யாருன்னே தெரியல, இந்த பையன்கிட்ட நின்னு பேசிட்டு நிக்கியா? அப்ப ஊர் உலகத்துல எல்லாம் சொல்லியது உண்மைதானோ? அனிகா, உடனே கோவப்படாதுங்க. யாரோ வடிகட்டிருக்கலாம் இல்லையா? சும்மா இருங்க, நான் கூப்பிட்டுட்டா? வேண்டாம் சின்ன பொண்ணு, அவளை ஒன்னும் கூப்பிடாத. அருமுடி, போன் எடுத்து ஒரு போட்டோ எடுங்களாம். யார சின்ன பொண்ணு எடுக்க? அந்த பையனை மட்டும் ஒரு போட்டோ எடுங்க, யாரு எவருன்னு விசாரிச்சு பாப்போம். எடு வசந்தி, அந்த பையன் யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு. ஏக்கா, பக்காவா போட்டோ எடுத்துட்டேங்கா. படிச்ச போறேன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் பேசிட்டே நிக்கியா? இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டு. ஆறு சின்ன பொண்ணு, என்ன நடக்குது? நீ அக்கா, தேவையில்லாம நீங்க கோவப்படாதுங்க. அந்த பையன் யாரு எவருன்னு கூட தெரியாது. நீங்க தேவையில்லாம கோவப்பட்டு இருக்காதுங்க. பஸ் ஸ்டாப்ல அவ்வளவு ஆள் நிக்குது, இவ்வளவு கிட்ட மட்டும் வந்து பேசியானா? யோசிச்சு பாரு. வீட்டுல போய் விசாரிக்கலாம். நீங்க இப்ப ஃப்ரீயா இருங்க, ஜாலியா விடுங்க. என் நிம்மதியே போச்சு சின்ன பொண்ணு. ச்சே, இதை யாரும் பார்த்தா என்ன சொல்லுவாவ? 4 பேர் என்ன சொல்லுவான்னு நினைச்சு நீங்க பிள்ளைகள சந்தேகப்படாதுங்க. எதுனாலும் வீட்டுல போய் விசாரிச்சிருக்கலாம்க்கா. இங்க சும்மா இருங்க. சரி சின்ன பொண்ணு. ஏக்கா, அடுத்த ஸ்டாப்ல லட்சுமி அக்கால பாக்கணும், கரெக்டா இருங்க. பாருங்க வசந்தி அக்கா, லட்சுமியை பிடிச்சு உள்ள போடுவோம். இந்த பொம்பளையை எப்பதான் இறங்குன்னு தெரியல. ச்சே, உம்மா சலம்பிட்டு இருக்கியாவ. லட்சுமி, ஏ லட்சுமி, எங்க போய் தொலைவாளோ? மத்தியானம் சாப்பிட வந்தாலும் சாப்பாடு போடுற ஆள் இல்ல. ஏ லட்சுமி, பூமாரி, எட்டி பூமாரி. வீட்டுல இருந்து போனா எல்லாரும் ஒரே போக்காதான் போவாங்க போல. எட்டி எல்லாரும் எங்க இருக்குதியா நீ? லட்சுமி. என்ன மாமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? சாப்பாடு தானே, இந்தாங்க சாப்பிடுங்க எடுத்து. சாப்பிடணுமா? நான் வாங்கிட்ட ஏதாவது கேட்டனா? வாங்கிட்ட நான் பல முறை சொல்லியாச்சு, நீ என் விஷயத்துல தலையிடாத. நீ பெயிரு வாங்கிட்டல, எனக்கு பேசவே பிடிக்கல. உங்களை நான் என்கிட்ட பேச சொல்லலையே, சாப்பிடதான் சொன்னேன், எடுத்து சாப்பிடுங்க. சாப்பாடு அத்தையும் பூமாரியும் போட்டு தந்தாதான் சாப்பாடு பிளேட்ல வரேன்னு கிடையாது, யாரை போட்டாலும் வரும். இந்தாங்க போட்டு வச்சிங்கன்னு சாப்பிடுங்க. பாரு, இந்த சவுண்ட் விடுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. அதே போலதான் தண்ணி கொடுத்தா தூக்கி எறிகிற வேலை, சாப்பாடை தூக்கி எறிகிற வேலையில நீங்க இனி வச்சுக்காதீங்க. இனி இப்படிதான் எடுத்து சாப்பிடுங்க. என்ன வாய்ஸ் எல்லாம் ஓவரா போகுது? யாரு தந்த தைரியம் இது உனக்கு? பொறுமையா போனதெல்லாம் போதும், நீங்க எடுத்து சாப்பிடுங்க. உங்க பையன் அவங்களா என்ன கூட்டிட்டு வரல, நீங்களா பார்த்து ஓகே சொல்லி இந்த கல்யாணம் நடந்தது, புரியுதா?
அதை விட்டுக்கிட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட தெரிக்கிற வேலையோ கோவப்படுற வேலையோ இனி வச்சுட்டுக்காதீங்க. இனி நீங்கெல்லாம் ஒன்னு சொன்னா நான் மாறி 9 சொல்லுவேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இந்த தெனாவிட்டு பேச்செல்லாம் இந்த வீட்டுக்கு ஆகாது. அப்படி நினைச்சுதான் இவ்வளவு நாள நான் அமைதியா போயிட்டு இருந்தேன். இனி அமைதியா போற மாதிரி நான் கிடையாது. தார சாப்பாட சாப்பிடுங்க. அப்புறம் இன்னொன்னு, நானும் பூமாரியை க்ளோஸா பேசுறேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு பாக்குறீங்க இல்லையா, அந்த வேலையை முதல்ல தள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் என் புருஷனுக்கு உங்க தங்கச்சி பொண்ணு உங்க தங்கச்சி பொண்ணை என் புருஷனுக்கு கெட்டி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுவும் நடக்காது. எண்ணத்தை மாத்திக்கோங்க. இத மாதிரி எப்பவுமே பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், மனசுல வச்சுக்கோங்க. என்ன திமிரு பிடிச்சவளா இருக்கா? இவ்வளவு நாளும் என்ன சொன்னாலும் அமைதியா அழுதுகிட்டு போனவா இன்னைக்கு முதல் முறை என்ன எதிர்த்து பேசிருக்கியா? இது யாரு கொடுத்த தைரியம்? இருக்கட்டு, கவனிச்சுக்கிறேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. என்ன செல்வா, ஆபீஸுக்கு போயிட்டு வர வழியிலேயே கால் பண்ணி டீ கடைக்கு வந்துருன்னு சொன்னா என்ன விஷயம்? ஆமாடே வர்க்கீஸு, வீட்டில் போய் பார்த்தேன், வீட்டில் யாரும் இல்லை. சரி அதுலேயே நின்று காயறதுக்கு டீயாவது குடிச்சிட்டு போலான்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உன் வீட்லயும் யாரும் இல்லையா? என் வீட்லயும் எல்லாரும் இல்ல. எங்க போனாவளோ, அம்மா மட்டும்தான் இருக்கியாவ. பிள்ளை டியூஷனு போயிருக்கு. அப்ப சரிதான், எல்லாம் சேர்ந்து எங்க போச்சுன்னு தெரியல. ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? சும்மா வேண்டாப்பா, ஃபோன் பண்ணா 1008 திட்டு திட்டுவா. அதுக்கு பேசாம அமைதியாவே இருந்துடலாம். எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வந்துட்டு போட்டு. என்ன செல்வா இப்படி பேசியா? ஆமா வர்க்கீஸு, நிலைமை ரொம்ப மோசமா தாங்க போயிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் உமா என்னனாலும் அமைதியா சொல்லுவ பத்துக்க. இப்ப நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே அவ்வளோ கைதான் நீளுது. அடி தடி கலவரமா தான் ஆகுது பாத்துக்க. பார்த்து செல்வா, அடி பெலம பற்றாம. நான் எல்லாம் அடி வாங்காத நாளே இல்லை வர்க்கீஸு. வெளியே சொன்னா கேவலம். காலையில விடுந்த நேரத்துல இருந்தே எனக்கு ஒன்னொன்னா சொல்லி அடிப்பா. யாரு? உமாவா? பார்க்க அமைதியா இருக்கா? உமா பார்க்க மட்டும்தான் அமைதி, கிட்ட போனா அது ரெடி. இப்ப எல்லாம் சேர்ந்து எங்க போயிருக்குன்னு தெரியலையே. உங்க மைனிக்காவது ஒரு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? மைனிக்கு ஃபோன் பண்ணலாம், பக்கத்துல எப்படியோ உமா இருப்பா. உடனே கேப்பா யானே, அப்புறம் வீட்டுல நின்று சண்டை போடுறதுக்கா? சரி சரி, நீ பேசுறதுலயே எனக்கு கஷ்டம் புரியுது. ஆமாடே. ஆமா, ஈஸ்டர் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சா எப்படி? நான் எல்லாம் அதை பத்தி இன்னும் வாயே திறக்கல. நம்மளா தொடங்கிட்டோம்னு நினைச்சிக்க, அது இதுன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டுருவ. என் வீட்டுல இன்னைக்கு காலையில தான் உமா தொடங்குனா. சாரி எடுக்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், ஈஸ்டர் வெளியே போகணும், அப்படி இப்படின்னு பெரிய லிஸ்டா போட்டு வச்சிருக்கு. சரி, வெளியே ஃபேமிலியா கூட்டிட்டு போயிட்டு வா. வேற என்னத்த பண்ண? பாரு வர்க்கீஸு, கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா நம்ம ஃப்ரெண்ட்ஸா சுத்திட்டு தெரிஞ்சோம். இப்ப பாரு, ஆளு ஒவ்வொன்னா ஒவ்வொரு மூலையா தனித்தனியா தெரிய வேண்டியதா இருக்கு. ஃபேமிலி மேன் ஆயிட்டாலே அப்படிதான் டே. உனக்கு கூட பின்ன பரவாயில்ல செல்வா. உமா எங்க போனாலும் யார்ட்டையும் சொல்லாம போனாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு என் வீட்லயே அம்மா இருக்கியாவ, அவியல்கிட்ட கூட சொல்லாம எடுக்காம தான் சின்ன பொண்ணு போயிருக்கியா. இன்னைக்கு வந்த பிறகுதான் தெரியும், வீட்டுல பெரிய ஒரு கச்சேரியே நடத்திடுவா 2 பேரும் சேர்ந்து. எனக்கு அந்த பக்கமும் நிக்க முடியாது, இந்த பக்கமும் நிக்க முடியாது. நடுவுல நின்று இடி வாங்கிட்டு நிப்பேன். என்னை விட வாடலாம ரொம்ப மோசமா இருக்கு வர்க்கீஸு. ஆமாடே, 2 சைடும் இடி. எல்லார்ட்டையும் வாங்கிட்டு அப்படியே நிப்பேன் பாத்துக்க. சின்ன பொண்ணு சைடு சொன்னா அம்மைக்கு கோவம் வந்துடும், அம்மைக்கு சப்போர்ட்டா சொன்னா சின்ன பொண்ணுக்கு கோவம் வந்துடும். யாருக்குமே சொல்லாம நடுவுல புதுவா நிப்பேன். என் மூவா வேற பாவம் போல பாத்துக்கிட்டு நிப்பா. சும்மாவா சொன்னா? திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்ட ஒழிச்ச முடியாதனே. அதே மாதிரி இவங்களா மனசு வச்சு திருந்தினாதான் உண்டு வர்க்கீஸு, இல்லைன்னா இதெல்லாம் திருந்தாது. அது நம்ம உண்மைதான்டே. ஏன்னா வாங்க அப்பா, 2 பேரும் வாங்க வாங்க. ஆனந்து 2 நாளா வீட்டுல இல்லையோ? ஆமா அண்ணே, இங்க பூங்கொடிக்க வீட்டு போயிருந்தோம், இன்னைக்கு தான் வந்தோம். 2 பேரும் குடும்பஸ்தான ஆயிட்டிய. அப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படிடே போகுது? எனக்கு அண்ணே சண்டையும் சச்சரவுமா தான் போகுது. ஆனந்து உனக்கு எப்படி? அவ அம்மா வீட்டுக்கு போனா வரவே வேண்டாம், அங்கேயே நிப்போன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிச்சு நிக்கியா. எப்படியோ ஒரு வழியா கூட்டிட்டு வந்திருக்கேன்னா. அதுவே அம்மா வீட்டுக்கு போன இங்க வரதுக்கு தோணாதான் இருக்கண்டே. அது எல்லாருக்கும் ஒரு மனசுதான். ஒரு நாள்னு கூட்டிட்டு போனானே, 3 நாள் அங்க நின்று பாத்துடுங்க. இது ஆரம்பம் தானே, இன்னும் நிறைய இருக்கு. எப்பா இப்பவே சமாளிக்க முடியலண்ணே. நீங்க எல்லாம் எப்படிதான் சமாளிச்சீங்களோ, உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு அவார்டே தரலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா, சந்தோஷமா இருக்கனா இப்ப இருந்துடுங்க, பிறகு கிடைக்காது சந்தோஷமே. என்னன்னா நீ சொல்லியதை பார்த்தா உன் அக்காள்கிட்ட ரொம்ப வாங்கிருப்பா போல இருக்கு.
ஆமாடே, வெளியே தான் கோட்டு சூட்டு போட்டுட்டு தெரியுது, உள்ளுக்குள்ள அடி வாங்கியது யாருக்கு தெரியும்? அண்ணா அடி வாங்கலாம்ல, கரெக்டா வெளியே சொல்லி அவத்தியா உன் தைரியம் சூப்பர். என்னைக்காவது ஒரு நாள் வாங்கினா சொல்லதுக்கு தயக்கமா இருக்கும். செல்வா தான் டெய்லி அடி வாங்கியானே, அப்புறம் எப்படி ஒன்று தயக்கம் இருக்கும்? என்ன செல்வா, நான் சொல்லியது சரிதானே? ஆமாடே, என்னைக்கு தான் அடிக்க, இதுல வெளியே சொன்ன என்னைக்கு ஆவற எனக்கு. உங்க வீட்ல எல்லாம் உங்க அம்மா இருக்கியாவளா எப்படி? எங்க வீட்லயும் இல்லன்னே, எங்க வீட்லயும் காணல. அப்ப சரிதான், எல்லாம் சேர்ந்து எங்கேயோ பிளான் பண்ணி போயிட்டாவ பத்துடுங்க. போட்டு போட்டு சேர்ந்து தானே போயிருக்காவ, சேர்ந்தே வருவாவ. ஆமாடே, வரட்டு. ஏதோ நம்மள தொந்தரவு பண்ணாம அங்க கூட்டிட்டு பா இங்க கூட்டிட்டு பான்னு சொல்லாம அவங்களுக்குள்ள தானே போறாவ, போயிட்டு வரட்டு. ஆமா. ராணியக்கா, ராணியக்கா, என்ன லட்சுமி வந்த நேரத்துல இருந்தே ராணியக்கான்னு மட்டும் சொல்லியா? ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன விஷயம்? ஏக்கா, நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் ஓடி வந்தேக்கா. மணி ராத்திரி 10 ஆகுது லட்சுமி, இந்த நேரம் ஓடி வந்திருக்கியா? இல்லனா போன் பண்ணுவாது செய்வா. நீங்க என்ன ஒரே சந்தோஷமா இருக்கியா? ஏக்கா, மத்தியானம் நம்ம ஆடை கொண்டு கெட்ட துவாப்பு பேருந்து பார்த்துடுங்க. நீங்க வீட்டுல இருந்திருந்தீங்க நல்லாது, நான் வீட்டுக்கு வந்திருப்பேன். நீங்க தான் ஏதோ பஸ் உள்ள போனீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல சொன்னாலும் சரி அப்ப போயிட்டு வரட்டு, நம்ம இனி கிளம்ப லேட்டா வந்துட்டு தான் நான் வரல பார்த்துக்கிடுங்க. ஆமா லட்சுமி, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்கு என்ன சந்தோஷம். அந்த நேரம் எங்க வீட்டு தாடிக்காரை விற்கல சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன்க்கா. யாரு தாடிக்காரனா? அதான்க்கா, எங்க வீட்டுல ஒருத்தன் தெரியும் இல்லையா, தாடியை வளர்த்துக்கிட்டு. என்ன லட்சுமி, உன் வீட்டுக்காரன்னு சொல்லு. ஆமா வீட்டுக்காரர். இப்ப என்ன வந்து எட்டி லட்சுமி, எட்டி பூமாரி சாப்பாடை போடுன்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருந்திருக்கியாரு பாத்துக்கிடுங்க. வீட்டுல நானும் இல்ல பூமாரியும் இல்ல, அஜிதாதான் வீட்டுல இருந்திருக்கியா. ஏ, அந்த பிள்ளை வீட்டுல ஒத்த இருந்தா உன் மாப்பிள்ளதான் திட்டிக்கிட்டே இருப்பாரு இல்லையா? ஆமாக்கா, திட்டதான் செய்வாரு. இவரு சாப்பாடு போடுறதுக்கு கேட்டிருக்காரா? அஜிதாவும் ஒன்றுல சாப்பாடை போட்டு கொண்டு கொடுத்துருக்கியா. இவரு போன வாரம் சாப்பாடை கொண்டு கொடுத்ததுன்னா தூர தட்டிட்டு போறாரு தெரியுமா? அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அஜிதா சரியா கொடை கொடுத்துருக்கியாக்கா. என்ன லட்சுமி, என்ன சொல்லியா? அஜிதா எதிர்த்து பேசிட்டாளா? ஆமாக்கா, உடனே இவரை மாறி மாறி நல்லா திட்டிருக்காரு. அவர் பேச பேச அஜிதாவை மாறி மாறி செம்மையா கொடுத்துருக்கியா. திட்ட வாங்கிக்கிட்டு திட்டு வாங்குறது பாதி வாங்காதது பாதியாட்டு வயலுக்கு ஓடி இருக்காருக்கா. ஆமா, இப்படி எல்லாம் நடந்துன்னு வாங்கிட்ட யாரு லட்சுமி சொன்னா? நான் வந்தோன்னு அஜிதாதான் என்கிட்ட சொன்னா. எனக்கு சிரிப்பு தாங்க முடியலக்கா. இந்த தாடிக்காரனுக்கு இப்படிதான் கொடுக்கணும், அப்பதான் இவெல்லாம் திருந்துவான். இவரு அந்த பிள்ளை அமைதியா போன உடனே என்ன வேணாலும் சொல்லலாம், இவ அமைதியா தானே போறான்னு நினைச்சிருப்பாரு லட்சுமி. அவ மாறி பேசினது நல்லதுதான், பேசினாதான் இனி கொஞ்சம் கொஞ்சமா இவரு திருந்துவாரு பாத்துக்க. அப்புறம் இல்லையாக்கா, அது மட்டும் இல்ல, நைட்டு அவ சப்பாத்தி செய்தா. சரி, இந்த மனுஷனு சுகர் இல்லையான்னு சொல்லிட்டு சப்பாத்தி செய்தா பாத்துக்கிடுங்க. சாப்பிட உட்காந்தாச்சு. இவரு லட்சுமி சாப்பாடு எடுத்து வைன்னு சொன்னாரு. அஜிதாதான் அவருக்கு பிளேட்ல எடுத்து வச்சா. ஒன்னும் சொல்லலையா? இவருக்கு விற்கவும் முடியல, விழுங்கவும் முடியல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு கேட்டேனான்னு கேட்டாரு. திரும்பவும் ராத்திரி சரியா கொடுத்தத வாங்கிக்கிட்டு சப்பாத்தி தின்னது பாதி தின்னாதது பாதியாட்டு பிளேட்டோட எடுத்துக்கிட்டு மாட்டு தொழுகிட்ட போயிட்டாருக்கா. அப்படியே லட்சுமி, நீ சொல்லும் போதே எனக்கு சிரிப்பா வருது. நேர்ல பார்த்தது எப்படி இருக்கும்? பின்ன அந்த பிள்ளைய கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்தணும், அதான் அவ சரியா கொடுக்கட்டுன்னு நானும் கண்டுக்கிடல. அரவிந்த் வீட்டுல இல்லையாமா? இல்லக்கா, அவன் வெளியே போயிருந்தான். அந்த நேரம் இந்த கூத்து நடந்தது. பின்ன அந்த பிள்ளை பாவம்க்கா, அந்த நாள்ல இருந்தே தண்ணி தொடாத, கரண்ட் தொடாத, அதை தொடாத, இதை தொடாதுன்னுட்டு ஓவரா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் அவ மாறி பேச ஆரம்பிச்சிருக்க. இனிதான் இந்த மனுஷன் திருந்துனா உண்டு பாத்துக்கிடுங்க. ஆமா லட்சுமி, எவ்வளவு நாளதான் பொறுத்துட்டே போக முடியும்? மாறி கொடுத்தாதான் இப்படிப்பட்ட ஜென்மங்கள் திருந்தம் பாத்துக்க. அதான்க்கா, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் பாத்துக்கிடுங்க. இத சொல்லதுக்கு ராத்திரி ஓடி வந்துருக்குதியே. எனக்கு அங்க நடந்ததை நினைச்சு சிரிச்சு சிரிச்சு ஒரே சந்தோஷம்க்கா. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி லட்சுமி. பொண்ணு, நேத்து சர்ச்சில் பேட்டி எப்ப வந்தா? பார்க்கவே இல்ல. நானா உமா சீக்கிரமா தான் போனேன். என் மோவா ஒரே அழுக பாத்துக்க. அப்புறம் வெளியே கொஞ்ச நேரம் இருந்தேன், ஆனா முடியாதர இருந்தேன். முடியாதர இருந்தியா? நான் உன்னை சாதாரணமா இருக்க இடத்துல தேடி பார்த்தேன், காணல பாத்துக்க, அதான் கேட்டேன். ஆமா உமா, உள்ளதான் இருந்தேன். இந்த பிள்ளை என்னத்துக்கு அழுதான்னு தெரியல, ஒரே அழுக. அதான் கொஞ்ச நேரம் எங்க மாமியார் வெளியே வச்சுட்டு இருந்து, அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு இருந்தேன். 4 முடியே நான் பார்க்கல. பார்க்கலையா? அவன் நேத்து காலையில இருந்தே சர்ச்சில் தானே போய் இருந்தா, தெரியாதா? காலையிலே இருந்துச்சா? நான் பார்க்கல.
இத மாதிரி ஏதாவது நல்ல நாள் ஏதாவது வரும்போதெல்லாம் யாரையுமே பார்க்க முடியல உமா. 4 முடிய இப்பவும் காணல. எங்க போனாலோ ஏமா ஏமா 4 முடி 100 ஆயுசம்மா. இப்பதான் நினைச்சோம், உடனே வந்துட்டீங்களே. யாருக்கு? எனக்கா 100 ஆயுசு? போற போக்க பார்த்தா இப்பவே ஆயுசு முடிஞ்சிரும் போல இருக்குண்ணா. ஏங்கா என்னாச்சு? ஒரே வயத்து போக்குமா. காலையில இருந்து எத்தனை நேரம் தான் பாத்ரூமுக்கு ஓடி ஓடி காலம் வேதனையா இருக்குண்ணா. எது வயிற்று போக்கா? என்னத்த கலக்கி குடிச்சிய? நான் ஒன்றும் குடிச்சலம்மா, ஒண்ணுமே தின்னல போல. அதான் ஒரே வயிற்று போக்கு, ஒரே வயிறு வேதனையுமா இருக்கு. யாரு நீங்களா தின்னாம இருந்திருப்பிய? நேத்து கோயில்ல ஃபுல்லா போய் கிடந்திய. மோரும் மாங்காயான்னு ஒரே அடியா வாங்கி குடிச்சுக்கிட்டுல தெரிஞ்சிய. 4 முடி சரியான ஆளுன்னா அதான் ஒரே கலப்பி அடிச்சுட்டு போகுதா இருக்கும். போட்டு போட்டு மோர் மாங்காய் நான் வாங்கி தின்னா நீ பாத்தியானோமா? காலையில ஒரு வாட்டி சர்ச்சுக்கு வரும்போது நீங்க லைன்ல நின்று வாங்கினத பார்த்தேன். ஈவினிங் வரும்போது நீங்க நின்று வாங்கி குடிச்சதையும் பார்த்தேன். நம்ம ஒருத்தருக்கும் கண்ணிலையும் படலன்ல நினைச்சிட்டு இருந்தோம். இழுவ நல்ல பாத்திரிக்காளே, கரெக்டா சொல்லியா? அது நானா இருக்காது, வேற யாரையும் பாத்துக்கிட்டு என்னன்னு சொல்லியா நினைக்கேன். நீங்க தான் அந்த கத்தரி புக்கராத சாரி தான் உடுத்திருந்திய. எனக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியாது பத்தியலா? அந்த சாரியும் இந்த 4 முடியும் தான் முன்ன போட்டுட்டு திரிஞ்சிய. நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா இழுவ நல்லா சொல்லுவா. பக்கத்துல இருக்க ஒரு பொருளை எடுத்து தாண்டினா உனக்கு கண்ணு தெரியாது, தூரத்துல இருந்து என்ன பார்த்தாலும். என்னக்கா இப்ப உமா பார்த்தது குத்தமா இல்ல நீங்க நிறைய வாங்கி குடிச்சது குத்தமா? குற்றம் எல்லாம் உங்க யாருக்கும் மேலே இல்லடா. ரேவதி வர போறாளாம்னா? அப்படியா? எப்பவா? நான் அத்தான் கூப்பிட போயாச்சு, இப்ப வருவா. அப்பாடா, அத்தான் தான் கூப்பிட வேறியாவளா? இருக்கட்டு. யாமனா ரொம்ப தான் பெருமூச்சு இழுத்து விடிய. ஆமா, பின்ன இவிய கூப்பிட போனா இங்க கொண்டு விடுவாவ. அத்தான் தானே பெரியாவ. இந்த தடவை ரேவதி உங்க வீட்டுல தான் நிப்பா. நல்லா நிப்பா. நான் நிக்க விட்டுவேன், பாத்துருவோம். அவளா இங்கதான் விடுவேன் இந்த தடவை, பாப்போம். நான் நாளைக்கு சாயங்காலமே எங்க அம்மைக்கு வீட்டுக்கு போயிடுவேன்ப்பா. இழுவ ரொம்ப ஓவரா பண்ணாத, எங்கேயும் போக கூடாது, நீ வீட்டுலதான் இருக்கணும். ரேவதி மாறி மாறி இங்க எங்கமா நிக்கட்டு. ஒரு மைனியாருக்கு ஒத்த வாய் தண்ணி குடிக்கிறது இல்லையாமா? இப்படி சண்டை போடுதிய? யாரு நீயா? மாமியார் ஒரு வாய் தண்ணி குடிக்கிறது நல்லா யோசிக்க இல்லையா? நீ எல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது, வாய மூடிட்டு நெல்லு. எது? என் மாமியாருக்கு தண்ணி கொடுக்க நான் யோசிக்கேனா? உங்ககிட்ட யாரு சொன்னா? நீங்க பாத்தியலா? அதே போலதான் நான் ரேவதிக்கு தண்ணி குடிக்க யோசிக்கேன்னு நீ பாத்தியா? உங்ககிட்ட யாரு சொன்னா? ஐயே சும்மா பேசிட்டு இருந்தாவ, இப்ப சண்டை போடியாவ 2 பேரும். தேவையில்லாம எங்க வீட்டுல நடக்கிறத பத்தி நீங்க பேசாதுங்கக்கா, எனக்கு அது பிடிக்காது பாத்துடுங்க. ரொம்ப சத்தமோட பணம் காட்டாத. என் வீட்டுல நடக்கிறது நீ பேசாத. சே, இங்க வந்தாலே இதான் பிரச்சனைப்பா. உமா நான் கிளம்பியேனா? ஏன் சின்ன பொண்ணு சண்டை போடுறிய? நாளைக்கு நல்ல நாளாதுமா, இன்னைக்கு சண்டை போட்டுட்டு பிரியாதுங்க. ஏன் சின்ன பொண்ணு? என்ன உன் அக்கா பேசிய பேச்ச பாரு, எப்படி பேசியா நீ? ஆனா இவ மட்டும் ஒண்ணும் பேசல, இல்ல நான் தான் பேசிக்கிட்டேன். கடைசியில யாரு இழிச்சவா யாரு எவ்வளோ அவிய தலையில எல்லாத்தையும் கட்டிருங்க. இழிச்சவாயா? இவ்வளோ நேரம் சொன்னதுல இப்ப சொன்னது அக்கா கரெக்டா சொன்னிய. உங்க தலையிலேயே எழுதி ஒட்டிக்கிடுங்க. சின்ன பொண்ணு நானே கோவத்துல இருக்கேன், நீ சிரிச்சு கடுப்பேத்தாத. வாங்கம்மா, இவ்வி ஒரு ஆளு 5 ரூபா ஆளு வந்துகிட்டாவ. ஏக்கா திட்டினதெல்லாம் மனசுல வச்சுடாதுங்க. நாளைக்கு ஈஸ்டருக்கு சாரி கட்டணக்கா, எடுத்துட்டு வரட்டா? உடுத்து தருவியலா? நான் ஒன்னும் யாருக்கும் கொடுக்க மாட்டேப்பா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. 4 முடி என்ன சொன்னாலும் நீங்க தான் உடுத்து தரணும். கரெக்டா ராத்திரி 11 மணிக்கு வருவேன். கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிடுங்க, பூவும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுங்க. ஆமா, சொந்த பைசால நீங்க யாரும் எதுவும் வாங்கிடாதுங்க, எல்லாம் என்கிட்டே வாங்க. கோவப்படாதீங்கக்கா, அவ சிரிச்சுக்கிட்டு தானே கேக்கியா. என்ன நீ என்ன அவ்வளவு சப்போர்ட்டா? நானும் 11 மணி போல வாரேக்கா, எனக்கு சாரி கட்டி விடுங்க. வாங்கலாம், அப்புறம் சிறையா இருக்கு இடிக்க தொந்தரவுல இவ்வளவு வேற. கோவப்படாதுங்கம்மா. என்னன்னு தெரியல சின்ன பொண்ணு, ரேவதி வரான்னு சொன்னாலே எனக்கு எல்லாருக்கும் மேலும் எரிஞ்செரிஞ்சு விழிய மாதிரியே இருக்கு. அது விடுங்கக்கா, வந்த பிறகு பார்த்து இருக்கலாம். பயமா இருக்குண்ணா, என்ன ஒரு நேரமும் நிக்க விட மாட்டா, இருக்க விட மாட்டா, வேலையா தந்துகிட்டு இருப்பா. என் வீட்டுல உள்ளவனும் அதுக்கு தக்க ஆடிக்கிட்டே இருப்பான். அதனாலதான் சொல்லியே. விடுங்கக்கா, வரட்டும் பாத்துக்கலாம். சரி, ஏதோ சொல்றிய பாப்போம். இடி மூக்கு எரியுதுன்னு சொன்னா இல்லையா, அம்மா நம்மள திட்டிட்டு தான் இருக்கான் பாரு. வேணா என்னத்த பிள்ளைகளாப்பா, லீவு கிடைச்சாலும் வீட்டுள்ள ஒரு வேலையும் செய்தாது. போட்ட சாதனம் போட்ட இடத்துலயே கிடக்கும். பாத்திரத்தை கழுவும், வீடை பெருக்கும், துணியை துவைப்போம், ஒன்றும் கிடையாது. சும்மா இருந்து டிவியை பார்த்து சிரிச்சு இருப்பாளுவ. எட்டி சொன்னேன் இல்லையா, அம்மா நம்மளதான் திட்டிட்டு இருக்கானே. ஆமாட்டி, உண்மைதான். எடி சங்கீதா,
மோனிஷா ஏம்மா இடி பக்கத்துல தான் நிக்குதீங்களா? இது ஏன்டி நீங்க இப்படி இருக்குது? ஏன் உயிரை வாங்குறீங்க? ஏதாவது வேலை செய்து தரலாமா? எம்மா ஒரு நாளாவது எங்களை திட்டாம நீங்க இருக்குதீங்களா? காலையில எலும்புல இருந்து தொடங்கிய சுப்பிரவாதம் ராத்திரியோட இந்த வீட்டுல தான் சத்தம் கேக்குது. நீங்க ரெண்டு பேரும் அதுக்கு தக்கற நடந்துக்கிடுதிய. ஏன் மக்கா இப்படி என்ன தொல்லை பண்ணுதிய? ஏமா உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யணும் அப்படிதானா? நாங்க செய்து தரோம், நீங்க ஃப்ரீயா இருங்க. என்ன மக்கா என் பிள்ளைலாம் இது இப்படி சொல்லுதியே? ஆமாமா உண்மையதான் சொல்லியும். உங்களுக்கு எல்லா வேலையும் இன்னைக்கு சாயங்காலம் நாங்க செய்து தரோம், சரியா? சாயங்காலமா? அப்ப இப்ப காலையில உள்ள வேலையெல்லாம் யாரு பாப்பா? எம்மா காலையில உள்ள சமையலையும் மத்தியானத்துள்ளதை நீங்க செய்யுங்க. நைட்டு டிஃபனை நானும் அக்காவும் செய்யலாம். ஏமாக்கா திருந்திட்டீங்களோ? ஆமாமா நீங்களே எத்தனை வாட்டி தான் அதை செய் இதை செய்ன்னு சொல்லுவிய. சரி நாங்களே செய்யலான்னு ஒரு முடிவு வந்துட்டோம். நீங்களா? நம்ப முடியலையேட்டி, திடீர்னு இப்படி வந்து சொல்லும் போது. அதெல்லாம் பிறகு நம்பிக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வரீங்களா? எங்க மக்கா? தெரியாதாம்மா உங்களுக்கு? நாளைக்கு ஈஸ்டர்ல அப்பா எங்கிட்ட ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னாவ. அதான் போய் ட்ரெஸ் எடுத்து வந்துடும். ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னாவளா? ஏடி உங்களுக்கு என்ன போட துணி இல்லாமல இருக்குது? போன மாசம் தானே எனக்கு ஆளுக்கு ஒவ்வொரு சுடிதார் எடுத்து தந்தேன். இப்ப என்னத்துக்கு? ஏமா போன மாசம் எடுத்தத போன மாசமே போட்டாச்சு. நாளைக்கு சர்ச்சுக்கு புதுசா போட்டுட்டு போண்டாமா? அதனாலதான் போய் ஆளுக்கு ஒவ்வொரு சுடிதார் எடுத்து வந்துடும். சுடிதார் எடுக்க போறீங்களா? இப்ப இருக்க கஷ்டத்துல ஒன்னும் எடுக்கண்டாம். இருக்க துணியா போட்டா போதும். நீங்க ரெண்டு பேரும் வந்து ஐஸ் வைக்கும் போது எனக்கு ஏதோ தெரியும்டி. அப்பாயே எடுத்தாருன்னு சொல்லி உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? எங்க போனாரு அவரு? அப்பா ஹால்ல தான் இருக்கியவ. இன்னைக்கு போயிட்டு அவருக்கு ஏங்க ஏங்க சுடிதார்ல எடுக்க போறாங்களா? சுடிதாரு என்னட்டி அம்மா போற வேகத்தை பார்த்தா ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் கிடையாது. அதெல்லாம் அப்பா பேசிப்பாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வா ஏங்க. ஏன் உங்களுக்கு சும்மா இருக்க முடியாதா? நான் இப்ப என்ன பண்ணுனேன்? நான் என் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கேன். சும்மா இருக்கவன்கிட்ட வந்து சும்மா இருக்க முடியாதான்னு கேக்கியா? இப்ப ஏன் உனக்கு சும்மா இருக்க முடியலையா? ஆமா 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 சண்டையில ரொம்ப வக்கனையா போடுங்க. ஆமா இப்ப எனக்கு துணி எடுக்க போறீங்க? துணி எடுக்க போறேன்னா யாருக்கு எடுக்க போறேன்? இங்க பாருங்க, தெரியாத மாதிரி ஒண்ணு நடிச்சாதுங்க. அதான் அவ்வளவு வந்து என்கிட்ட சொல்லியாச்சு. இப்ப எதுக்கு துணி? ஏய் ஈஸ்டர் இல்லையாம்மா, பிள்ளைகளுக்கு துணி எடுத்து குடிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏதாவது சாரி வேணா சொல்லு, எடுத்துக்கிட்டு வாரேன். எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், அது அவளுக்கு எடுத்து கொடுக்கண்டா. உனக்கு வேண்டாங்கிறது உன் விருப்பம். என் பிள்ளைகளுக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்றது உன் விருப்பம் கிடையாது, புரியுதா? கரெக்டா சொன்னீங்கப்பா. டி வாயை மூடிட்டு இருங்க. சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேண்டாம். சும்மா துணியை எடுத்து பீரோயை நிறைச்சு வச்சிடுங்க. துணியா அடிக்க வச்சிடாலுங்க பீரோல துறக்க முடியல. ஒவ்வொரு துணியும் கால்ல விழுது. உன் பீரோய திறந்தா கூட நீ தான் என் காலில் விழ மாட்டேங்கிய. உன் சாரி எல்லாம் டெய்லி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகுது தெரியுமா? ஏங்க சும்மா இருங்க, நீங்க கடுப்பா இருக்கும்போது காமெடி அடிச்சிட்டு இருக்கியாவ. ஏன்னா உண்மையதான் சொல்லி, அந்த பீரோல எனக்கு ஒரு துணி வைக்க நீ இடம் தரியா? ஃபுல்லா உன் சாரியை தான் அடுக்கி வச்சிருக்கியா. திறந்த உடனே காலில் விழுந்துட்டே இருக்கு. நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். எப்பா கொஞ்ச நாளா இல்ல, கொஞ்சம் வருஷமா. ஆமா ஆமா கொஞ்சம் வருஷமாவே இப்படிதான் இருக்கு. நீங்க 1000 சொல்லுங்க, துணியெல்லாம் எடுக்க போக வேண்டாம். நீ சும்மா இரு, நான் பிள்ளைகளுக்குள்ள எடுத்து குடிக்கேன். நீ சும்மா இரு. நீங்க உங்க பிள்ளைல மட்டும் எடுத்து கொடுப்பிய. வீட்டுல மருமோன்னு ஒருத்தி இருக்கே இல்லையா, அவளும் பாவம் இல்லையா? எம்மா அந்த பிள்ளைய நான் விட்டுற மாட்டேன். 3 வருஷமா தான் எடுக்க போறேன், புரியுதா? அப்படியாங்க? சரிங்க, சரி சரி. பாருட்டி அம்மைய, அன்னிங்க எடுக்கணும்னு சொன்னவனதான் முகத்துல சிரிப்பே வந்துருக்கு. நீங்க இவ 2 பேருக்கும் எப்பவும் ஒண்ணு போலயே தானே எடுப்பிய. இந்த தடவை 3 பேருக்கும் ஒண்ணு போலயே எடுங்கன்னா 3 நம்ம பிள்ளைய தானே. எம்மா நீ சொல்லலனால நான் 3 பேருக்கும் ஒரே போலதான், ஒரே கலர்ல தான் எடுப்பேன். நம்ம பிள்ளை என்ன அந்த பிள்ளை என்ன வேற வேறையா? எல்லாரும் ஒண்ணுதான். சரிங்க, அப்ப 3 பேருக்கும் ஒரே மாதிரி எடுங்கண்ணா. சரி அம்மா, இப்ப சந்தோஷமா? சரிங்க, சரி இப்ப சந்தோஷம் தான். ட்ரெஸ் எடுக்க நீங்க வரையலா? வேண்டாம் மக்களே, நீங்களே போயிட்டு வாங்க. அண்ணி இருக்கல, அண்ணியும் கூட்டிட்டு போங்க. சரிம்மா. ஏங்க ட்ரெஸ் எடுக்க போறோம்னு சொன்னோன்னா நான் முதல்ல சம்மதிக்காததே இதுக்குதாங்க. நம்ம பிள்ளைக்கு மட்டும் எடுத்துட்டு அவளுக்கு எடுக்கலன்னு அவளு மனசு ஒரு மாதிரி தானே இருக்கா. அவளை விடுங்க. ஆனந்த் என்ன நினைப்பா? தங்கச்சியில எடுத்து கொடுத்துருது, அம்மா பொண்டாட்டி எடுத்து விடுங்கன்னு நினைப்பா. இதெல்லாம் நீ சொல்லியா ராணி எனக்கு தெரியணும்.
நம்ம பிள்ளைக்கு எடுக்கிற மாதிரி அந்த பிள்ளைங்க எடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான். சரிங்க. இப்பதான் உன் முகத்திலேயே சந்தோஷம் வந்துருக்கு. உனக்கு ஒரு சாரி எடுத்துட்டு வரேன்னா? எனக்கு வேண்டாங்க. நீ வேண்டான்னு சொன்னாலும் உனக்கு வேணுன்னு தான் அர்த்தம். சரி கிளம்பு, உன்னையும் கூட்டிட்டு போறேன், கார்லயே போயிட்டு வந்துருவோம். உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுப்போம்னா? சரிங்க. 2 நிமிஷங்க, நான் இப்ப கிளம்பி வந்துடுறேன். முதல்ல ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொன்னோன்னே என்ன சண்டைக்கு வந்தா. இப்ப அவளுக்கும் சாரி, அவளுக்கு மருமகளுக்கும் சாரி சொன்னோன்னு என்ன ஒரு ஆனந்தத்துல ஓடியா. பொண்ணுங்களே இப்படிதான், சாரின்னு சொன்னா உடனே ஓடிடுவாங்களே. கீதா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? விஷயமா? என்னக்கா? லட்சுமிக்கு வீட்டுல காலையில பால் வாங்க போயிருந்தேன். செப்பா, என்ன சண்டை தெரியுமா? சண்டையா? யாருக்கெல்லாம் இருக்கும்? மருமகளுக்கு மாமியாருக்குமா? மருமகளுக்கு மாமியாருக்கும் சண்டை வந்தாதான் உலகம் அழிஞ்சிடுமே. அவ்வளோ 2 ஒற்றுமையா தான் இருக்காவ. லட்சுமி வீட்டுக்காரருக்கும் காலையிலேவா? தாதா இருந்தாலும் சாயங்காலம் தானே குடிச்சிட்டு சண்டை போடுவாரு. என்னக்கா காலையிலேயே சண்டை போட்டிருக்காரு? என்னன்னு தெரியலம்மா. வீட்டுல ஏதோ பிரச்சனை போல. அரவிந்துக்கும் ஏதோ பிரச்சனை தான் போல நினைக்கேன். மாறி மாறி சண்டை நடந்துகிட்டே இருந்து. அரவிந்த் அப்பா மக்கா சண்டை போட்டாவ? இல்லம்மா, லட்சுமி மாப்பிள்ளையும் லட்சுமி என்ன சண்டை போட்டுட்டு இருந்தாவ. என்ன விஷயம் யாருன்னு ஏதாவது தெரியுமாக்கா? ஏதாவது காதுல விழுந்தா என்ன? காதுல விழுன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் பாலை வாங்கிய மாதிரி நின்று பார்த்தேன். நான் போன உடனே லட்சுமி செம்ப புடுங்கிட்டு உடனே பாலை ஊத்தி தந்துட்டாளே. அதெல்லாம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்த மாதிரி நின்று கேட்க கூடாதாக்கா? ஏற்கனவே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காவ. அந்த ஆளு திட்ட பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதனால நமக்கு எதுக்கு பம்புன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் டக்குன்னு கிளம்பிட்டேன் பாத்துக்க. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். காலையில நடக்க சண்டைலாம் தெரியாதுக்கா. மத்தியானத்து புறம் போட்டுனா சண்டை எங்களுக்கு அதுல கேட்கும். காலையில ஒண்ணுமே தெரியலையே. அதுல இடையிடையா இந்த மருமகளுக்கு இது யார் இவளுக்குள்ள தைரியம் கொடுத்தது அப்படி இப்படிலாம் கேட்டு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு பாத்துக்க. எங்க பிரச்சனையா? இல்லக்கா, லட்சுமிக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனையா? அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது ஒண்ணும் எனக்கு தெரியாதுமா. இப்ப என்ன ராணிக்கு வீட்டுல உள்ளவிய எல்லாரும் ஒரு கார்ல போறாவ. எங்கன்னு ஏதாவது தெரியுமா? கார்ல போறாவளா? எல்லாருமா? யாரெல்லாம்க்கா? தள்ள பிள்ளை மாப்பிள்ள மருமுவா மூவை எல்லாரும் சேர்ந்துதான் போறாவ. எங்கேயோ போறாவ பாத்துக்க. ஐயா, இப்ப நான் ராணியக்கால பார்த்தேன். அப்ப சும்மா தான் இருந்தாவ, இப்பவா போறாவ? என்ன பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது பார்த்தேம்மா. இப்பதான் கார் போகுது. எங்க போறாவன்னு தெரியல. ஏக்கா, கார் மண்டே மார்க்கெட் சைடு போதா இல்ல நாகர்கோயில் சைடு போதா? நாகர்கோயில் சைடு தான் போறாவம்மா. எங்க போறாவளா இருக்கும்? ஒருவேளை ஈஸ்டர் ஷாப்பிங்கா இருக்கும். என்னன்னு தெரியலையே. குடும்பமா போறாவ பாத்துக்க. இந்த இவ்வளவு முன்னரம் போறாளா? சின்ன பொண்ணு உமா வசந்தி ஏதாவது போறாளா? வீ எல்லாம் இருந்த மாதிரி தெரியலம்மா. அவங்க ராணிக குடும்பம் மட்டும்தான் உள்ள இருக்க மாதிரி இருக்கு. சின்ன கார் தானே. போறாவ எல்லாரும் சந்தோஷமா. போறாவ போட்டு எங்க கூட்டிட்டு போய் மருமூல ஒரு 1000 சுடிதார் எடுத்து கூட்டிட்டு வருவாவ. அந்த பிள்ளைக்கு வசதிக்கு 1000 சுடிதார்லாம் போடுவாளா? எப்படி வச்சலாம்? அது மாமியார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நம்ம சொல்றதுல அது காதுலயே வாங்கிக்காதுமா. போறவிய காலையிலேயே போறாவளேக்கா. இனி மத்தியானம் ஹோட்டல்ல கிட்டல சாப்பிட்டு எடுத்துட்டு தான் வருவாவளா இருக்கும் பத்தியலா? ஆமா ஆமா, அதுக்குதான் காலையிலேயே போறது. என்ன பாத்திமா, ரம்ஜான் எல்லாம் வருது இல்லையா? பிரியாணி எங்களுக்கு எல்லாம் உண்டா எப்படி? ஆமாக்கா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை சரஸ்வதி அக்கா கேட்டுட்டாங்க. பிரியாணி உண்டா எப்படிக்கா? அட என்ன கீதா இப்படி கேட்டுட்டா? பிரியாணி உண்டானே. ரம்ஜான் வரட்டு, உங்க எல்லாருக்கும் பிரியாணி வச்சு அசத்திரியே. பிரியாணி எல்லாம் 2வது வச்சு அசத்தலாம். இங்க பாருங்க, எல்லாரும் போற மாதிரி நம்ம இப்ப ஒற்றுமையா போறது. சீக்கிரமே நம்மளும் போயிடலாம்க்கா. ஆமா, நீங்க சாரியெல்லாம் எடுத்தாச்சாக்கா? இந்த தடவை நான் எதுவும் எடுக்கல கீதா, இருக்கிறதான் கெட்டணும். சரிக்கா, நான் இனி வெளியே கிளம்பணும் பாத்துடுங்க. நானும் இனி ஷாப்பிங் இனிதான் போனோம். கிளம்பட்டா? சரிம்மா, கிளம்பு கிளம்பு. சரிக்கா, நீங்க 2 பேசுங்க. எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை கிடக்குக்கா, கிளம்பியே. சரி கிளம்புமா. பாத்திமா, நல்ல ஞாபகம் இருக்கா? கீதா வந்து அன்னைக்கு அவ்வளவு ஃப்ரெண்டோட கூட எல்லாம் போகும்போது சொல்லலன்னு சொல்லிட்டு இந்த புஷ்பா அவளை என்ன ஏசியாசுனா? ஆமாக்கா, அதுக்கப்புறம் என்ன சொன்னா? இனி நான் கீதாள்கிட்ட பேச மாட்டேன் எடுக்க மாட்டேன்னு தானே சொன்னா. இப்ப 2 என்ன க்ளோஸா தெரியாளோ தெரியுமா? பார்க்கும்போதே கடுப்பா இருக்கு. உனக்கும் கடுப்பா தான் இருக்கா? நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் கடுப்பா இருக்குன்னு. இவ்வளவு 2 பண்ற அலப்பறைய பார்த்தா எனக்கு சும்மா கோவம் வருதுமா. பண்ணிட்டு போட்டோம்க்கா, எவ்வளவு நல்லா சேர்ந்து தெரியாளோன்னு பாத்துருவோம். இப்ப கூட பாத்தியா, ஷாப்பிங் போனான்மா. ஷாப்பிங்கு என்னத்த ஷாப்பிங்கு? இந்த கீதா என்ன சாரியா உடுத்துட்டு தெரியா? எங்க போனாலும் சும்மா இந்த பாவாடையும் சட்டையும் தானே போட்டுட்டு தெரியா? இதை மாதிரி ஒண்ணு எடுக்க வேண்டியது தானே.
என்ன இவள்கிட்ட இல்லாமலா போச்சு? அதை எதுக்க நம்ம பாத்துக்கிட்டு அவ மாப்பிள்ள அவளுக்கு எடுத்து குடிக்கான், அதெல்லாம் நம்ம கண்ணாக்க சொல்ல முடியுமா? இல்லம்மா, நான் சும்மா உன்கிட்ட ஒரு பேச்சுக்கு சொல்லி சும்மா துணி எடுத்து கூட்டி அளவு பாரு. அவகிட்ட இருக்கு, அவ எடுத்து கூட்டியா, நமக்கு என்னக்கா, விடுங்க, விட்டு தள்ளுங்க. அதென்னமோ சரிதான். ஆமா, சொல்ல மறந்துட்டேன் பாத்திமா. இந்த தடவை ரம்ஜானுக்கு எல்லாருக்கும் பிரியாணி குடிக்க மாதிரி எனக்கும் ஒரு பாக்கெட் மட்டும் தராத. ஏன்க்கா வேண்டாமா உங்களுக்கு? ஐய வேண்டான்னு சொல்லல. என் வீட்டுல மருமொழுக வீட்டுல உள்ளவ எல்லாரும் தடவை வருவாவோ பார்த்துக்க. கொடுக்கும்போது 2 பக்கெட்டா கொடுத்துருந்தாமா. சரிக்கா, அதுக்கு என்ன கொடுத்துறீங்க? அப்புறம் எனக்கு 2 பக்கெட் பிரியாணி தரத அவள்கிட்ட வெளியே சொல்லிடாத. ஐயே, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன்க்கா. வா, அப்படியே பேசி பேசி போவோம் வீட்டுக்கு. சரிக்கா, பின்ன வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.